அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 21/2/2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது? லாபம் நிறைந்த நாளா இருக்க போகுது. குறிப்பா இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளுடைய அனுகிரகம் யார் தெரியுமா? துர்க்கை அம்மன், வாராகி அம்மன், பிரத்திங்கரா தேவி. இந்த 3 தெய்வனுடைய வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும். குறிப்பா ஏமா சிம்ம ராசிகளுக்கு இந்த 3 தெய்வங்களை நான் சொல்றேன் அப்படின்னா, இவங்க 3 பேருமே துணிச்சலான, துடிப்பான காவல் தெய்வங்கள். அப்ப மத்த தெய்வங்கள் இல்லையா அப்படின்னா, சாந்த ஸ்வரூபமா இருக்கிறத விட இவங்கள பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு உணர்வை அதிகமா கொடுக்கக்கூடியவங்க. மத்த தெய்வங்கள் அப்படி இல்லையான்னு கேக்குறாதீங்க. இவங்க கிட்ட பிரத்யேகமா ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? என்ன வேண்டுறீங்களோ அதை கொடுப்பாங்க. இதுவே மத்தவங்களுக்கு அழிவு கொடுத்துருன்னு வேண்டிட்டீங்கன்னா அதை செய்வாங்க. அதற்கான பலன்களை உங்க கணக்குல சேர்த்துருவாங்க. சோ இவங்க கிட்ட ரொம்பவே நியாயமான வழிபாடு வைக்கணும். சோ இந்த 3 தெய்வங்களுடைய வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும். சோ எப்படிமா வழிபாடு செய்யணும்? அதிகாலையில் எழுறீங்க, குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமா வீட்டுக்குரிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து முடிஞ்சதுனாக்கா அருகிலக்கூடிய இந்த 3 தெய்வனுடைய ஆலயம் இருந்தா போயிட்டு வாங்க. அப்படி இல்லையா வீட்லயே படம் இருந்தா பரவாயில்ல, படமே இல்லாம அப்படின்னாக்க தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில அந்த 3 தெய்வங்களை மனசார நினைச்சுக்கிட்டு என்ன நினைக்கிறீங்களோ அதை வேண்டுங்க, கட்டாயம் கொடுப்பாங்க. குறைவில்லாத நிறைவான செல்வம் செழிப்ப எதிர்பார்க்கறீங்களா? கொடுப்பாங்க. எதிரியுடைய தொல்லை குறையணும்னு நினைக்கிறீங்களா? கொடுப்பாங்க. சோ கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த நாள்ல வழிபாடை மட்டும் தவற விட்டுடாதீங்க. நல்லதே நடக்கும். சரி, இதை தொடர்ந்து இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதற்கான உதவிகள் உங்களை தேடி வரும். சப்போஸ் ஒருத்தர்கிட்ட வந்து கடன் எதிர்பார்க்கறீங்களா? கடன் கிடைக்கும். வீடு வாங்க கடன் கிடைக்கும். சமூகத்துல அந்தஸ்து உயரும். உடைய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும். உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளையுடைய செயல்பாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை அவங்க டீச்சர்ஸ் வந்துட்டு மெச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. உங்களுடைய குழந்தை வந்துட்டு ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்ற அளவுக்கு அவளோட திறமையை வந்துட்டு ரொம்ப உயர்த்தி சொல்லுவாங்க. அடுத்து காதல் உறவுல இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடமையை உணர்வீங்க. காதல் உறவு அப்படிங்கிறது திருமண உறவாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளாகவே இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்காம தள்ளி போனாலும் சரி, ஆனா எதிர்பாராத ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு நடக்கும். அதுவே தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுதுங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. புதுசா வேலை கிடைக்கும். இதே சொந்தமா தொழில் செய்யறீங்க அப்படின்னா, வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா அது தொடர்பான புதிய தொடர்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி உண்டாகும். மேலும் சிந்தனை போக்குல ஒரு மாதிரி உற்சாகமா இருக்க போறீங்க. பழைய நினைவுகளை வந்துட்டு அதிகமா நினைச்சிட்டு அதுல வந்து மூழ்கி போவீங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயத்த நினைச்சு இன்னைக்கு அதை வந்து அசை போடுற மாதிரி திரும்பவும் நினைவுக்கு கொண்டு வந்து சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புல எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாளா இருக்கு. தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. கூட்டாளிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். தனவரவு அப்படிங்கிறது தாராளமா உங்களை வந்து சேரும். நட்புகளாலையும் உங்களுக்கு நன்மைகள் இன்னைக்கு உண்டுங்க. மேலும் சொல்லணும்னா சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நடத்தி முடிச்சுப்பீங்க. பூமி விற்பனையாலையும் லாபம் கிடைக்கும். குழந்தைகளுடைய நலன்ல அக்கறை கூடும். சேமிப்பை நீங்க உயர்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாகும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படுதுங்க. புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அது சம்பந்தப்பட்ட பயணங்கள் போவீங்க. புதிய அனுபவம் ஏற்படும். நீங்க என்ன நீங்க செய்தாலும் சரிங்க, அதுல இருந்து லாபத்தை பார்ப்பீங்க. இதே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாள் வீட்டுல வந்து இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். குறிப்பா பண பிரச்சனை தீருது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுது. இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாக்க தொழில நல்லா வளர்ச்சி பார்ப்பீங்க. அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கு. சக ஊழியர்களால உங்களுடைய பணிகள்ல உங்களுக்கு இன்னைக்கு உதவி கிடைக்கும். மேல அதிகாரிகளும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உங்களுடைய பணியிடங்கள்ல மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. இது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகள்ல லாபம் உண்டு. இது கால்நடை தொழில இருக்கிறவங்களுக்கு கால்நடை வளர்ச்சியில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க. அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உடைய வாக்கு வன்மையினால
முடியாதுன்ற காரியத்தை கூட இன்னைக்கு முடிச்சுக்க போறீங்க. தொண்டர்கள் மத்தியிலும் சரி, மேலிடத்திலும் சரி, உங்களுக்கான மதிப்பு மரியாதையில உயர்வை பார்க்க போறீங்க. சின்னதா ஒரு பயணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு மாதிரி தெளிவா இருக்க போறீங்க. திட்டமிட்டு செயல்பட போறீங்க. அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட ஆதரவு மேம்பட்டு நிக்குது. எந்த ஒரு செயல்பாடுமே துணிச்சலாக செய்து முடிக்க போறீங்க. வீட்டினுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்ய போறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய அனுபவம் கிடைக்குங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர்வான வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும். குறிப்பா சொல்லணும்னா பெருமை நிறைந்த நாளா இந்த நாள் இருக்க போகுது. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க அடர் நீல நிறம். இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா லாபகரமான நாளா அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளா இருக்கு. வியாபாரத்துல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். தாய் வழி உறவுகளால உங்களுக்கு ஆதரவு அதிகமா கிடைக்கும். அடுத்து பூரம் நட்சத்திரம். வேலை பளு குறையுது. வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் மாறியது. எடுத்த காரியங்கள் எல்லாமே அதுல இருந்து இழுபறிய தன்மை மாறுது. எடுத்த வேலையை சட்டுன்னு செஞ்சு முடிச்சுப்பீங்க. அதோட புதிய முயற்சிகள்ல கூட இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சேமிப்பு மேம்படக்கூடிய நாளாவும் இருக்கு. அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். நிறைய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. இது வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. வரவு அதிகமா கிடைக்குது. உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. வெளியூர் பயணங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நம்ம போனா அந்த காரியம் முடிஞ்சு வருமா இல்ல வேற நாள் பாத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு பயணம் போங்க. அதே மாதிரி பயணம் போய் தான் ஆகணும் அப்படின்னாக்கா உங்க உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு லாபத்தை தரக்கூடிய நாளா தான் இருக்கு. எந்த விதத்திலையும் குத்தம் குறை சொல்ற மாதிரி எங்கேயும் கிடையாது. என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு ஒரு பலகட்ட யோசனைக்கு அப்புறம் தான் முடிவெடுக்கணும். ஆனா என்னம்மா நீ இப்பதான் வந்துட்டு எனக்கு எல்லாமே லாபமா முடிஞ்சு வரும்னு சொல்லிட்டு இல்ல அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அதுல லாபம் வரும்னு தெரியும். ஆனா அந்த தொழிலை எப்படி சிறப்பா செய்யணுங்கிறத நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா? அதுதான். சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு 100க்கு 100% வெற்றி வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. சோ இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது உங்க மனசுக்கும் நிறைவே தரக்கூடிய மாதிரி அம்சமா தான் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைச்சாக்க இந்த நாள் முழுக்கவே இந்த குறிப்பிட்டு சொன்ன துர்க்கை அம்மன், வாராகி அம்மன், பிரத்திங்கரா தேவி இந்த 3 தெய்வங்களுடைய வழிபாடு சிறப்பான விஷயம். இவங்களை தாண்டி வேற தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாதானாக்கா அதுவும் கிடையாதுங்க. எந்த தெய்வத்தை வேணா வழிபாடு செய்யலாம். இன்னைக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தெய்வத்துடைய அனுகிரகத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு துணையுமே உங்களுக்கு கிடையாதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. நிறைய இடங்கள்ல தனிமையில தவிச்சிருக்கீங்க. சோ யாரையோ நம்பி கஷ்டப்படுறதுக்கு முழு மனசோட உண்மையான பக்தியோட தெய்வத்தை நம்புங்க. கடவுள்கள் சோதிப்பாங்களை தவிர்த்து என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டாங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கும்னாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய நாமத்தை 3 முறை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எது அப்படிங்கிறத. சரிங்க. இன்னைக்கு போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு எல்லா விதங்களையும் சாதகமான நாட்களாக அமைய கடவுள் துணை வரட்டும். கடவுள் துணை, கடவுள் மட்டுமே துணை. வாழ்த்துக்கள்.